வவுனியா மாநகர சபை முதல்வரை பதவியிலிருந்து நீக்கி ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரை நீடித்து வவுனியா மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. வவுனியா மாநகர சபை முதல்வரின் பதவியை நீக்கி மாகாண ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று வவுனியா மேல் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகளான ஆளுநர் மற்றும் உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகியோரது ஆட்சேபனை பதில்களை இம்மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றில் சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. மாநகர முதல்வரை பதவியிலிருந்து நீக்கிய ஆளுநரின் வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக கடந்த 3ஆம் தேதி விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரை நீடித்து மன்றால் அறிவிக்கப்பட்டது. மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன் இன்று நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார். திரு காண்டீபன் அவர்கள் தனது பதவி நீக்கத்துக்கு எதிராக வவுனியா மேல் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்த எழுத்தாணை வழக்கினுடைய அறிவித்தல் திரும்பல் திகதி இன்று என்று சொல்லப்பட்டிருந்தது. அதன் நிமித்தமாக இன்றைக்கு நாங்கள் நீதிமன்றத்திலே ஆஜரானோம். அரச சட்டத்தரணி 1ஆம் 2ஆம் பிரதிவாதிகளுக்காக தான் ஆஜராவதாக சொன்னார். அதாவது ஆளுநருக்காகவும் உள்ளூராட்சி ஆணையாளருக்காகவும் தான் ஆஜராகுவதாகவும், ஆனால் அவர்களுடைய பதிலியை இன்றைய தினம் தன்னால் அணைக்க முடியவில்லை என்றும் அதற்கு புரிதொரு தினம் தனக்கு பெற்று தருமாறு கேட்டிருந்தார். நாங்கள் அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. ஆகையால் இன்று ஜூலை 28ஆம் தேதிக்கு அல்லது அதற்கு முன்னதாக அவர் அந்த 2 பிரதிவாதிகள் சார்பிலையும் தன்னுடைய பதிலியை அணைப்பதற்கு அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த வழக்கிலே வழங்கப்பட்ட இடைக்கால நிவாரணங்கள் நீடிக்கப்படுவதையும் தான் எதிர்க்கவிருப்பதாக அவர் கூறின காரணத்தினாலே அது சம்பந்தமாக அவர்களுக்கு இருக்கிற ஆட்சேபனையை 28ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக எழுத்து மூலமாக பதிவு செய்யுமாறும் அதனுடைய பிரதிகளை திரு காண்டீபனுடைய பதிவு செய்யப்பட்ட சட்டத்தரணி திரு தயாபரன் அவர்களுக்கு வழங்குமாறும் நீதிமன்றம் கட்டளையிட்டிருக்கிறது. அது அதன் பிரதி எங்களுக்கு கிடைக்கப்பட்ட பிறகு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக அதை மறுத்துரைக்கிற சத்திய கடதாசி அல்லது மாற்று ஆட்சேபனை திரு காண்டீபன் சார்பிலே அணைக்கப்படலாம். அது அணைக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இந்த இடைக்கால நிவாரணம் வழக்கு முடிகிற வரைக்கும் நீடிக்கப்படுவதை அரசு தரப்பு எதிர்ப்பது சம்பந்தமான விசாரணை மன்றிலே இடம்பெறும். ஆகவே இன்றைய தினம் ஏற்கனவே வழங்கப்பட்ட இடைக்கால நிவாரணங்கள், அதாவது தடை கட்டளைகள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக அது நீடிக்கப்பட்டிருப்பதை ஆளுநருக்கு தாம் அறிவிப்பதாக அரசு சட்டவாதி பொறுப்படுத்திக் கொண்டார். நீதிமன்றத்திலே பிரசன்னமாயிருந்த மாகாண உள்ளூராட்சி ஆணையாளருக்கு அது மன்றினாலே அறிவிக்கப்பட்டது. அப்படியான இடைக்கால தடை கட்டளை ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டது என்றதையும் அவருக்கு நேரடியாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த வழக்கு இனிமேல் இரு தரப்பினரும் தங்களுடைய ஆவணங்களை பதிவு செய்த பிறகு இடைக்கால நிவாரணம் சம்பந்தமான விசாரணை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி மன்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதற்கிடையிலே நேற்றைய தினம் இடைமுகு மனுதாரர்களாக 2 தங்களை இந்த வழக்கிலே சேர்த்துக் கொள்ளுமாறு விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த விண்ணப்பம் சம்பந்தமான அறிவித்தல் எங்களுக்கு கிடைத்திருக்கவில்லை. இன்றைக்கு சிறந்த நீதிமன்றத்திலே ஒரு ஆவணம் எனக்கு கையிலே கொடுக்கப்பட்டது. மன்றுக்கும் அதனை அவதானிப்பதற்கான அவகாசம் இருந்திருக்கவில்லை. ஆகையினாலே அந்த இடைமுகு நகராக அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிற விண்ணப்பத்தை ஆதரிப்பதற்கும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி மன்றிலே நேரம் இருக்குமாக இருந்தால் அன்றைய தினம் எடுத்துக்கொள்வதாக மன்று அறிவித்திருக்கிறது.
தற்போது இந்த நாட்டு சட்டங்களின்படி ஒரு எழுத்தாணை வழக்கிலே இடைபுகுனர்களை சேர்த்துக்கொள்ள முடியாது என்று பல மன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன என்பதை நான் மன்றுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். இந்த மேயரை பதவி விலக்குகிற விவகாரத்திலே முறைப்பாட்டாளர்களாக இருந்த இருவர்தான் இப்பொழுது இங்கே இடைபுகுனராக வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அது சட்டத்தின்பால் அனுமதிக்கப்படுமா படாதா என்பதை எங்களுடைய ஆட்சேபனை பிறகு மன்று தீர்மானிக்கும். ஆகவே சுருங்க சொல்லுவதாக இருந்தால் மன்றினாலே ஏற்கனவே வழங்கப்பட்ட இடைக்கால தடை கட்டளைகள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கின்றன.